சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தின் தொலைத்தொடர்பு நடுவானில் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த விமானத்திற்கும் சென்னை விமான நிலையத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோபுரத்துக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டறிந்த விமானி உடனே இது தொடர்பான அவசர சமிக்ஞையை கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு அளித்தார். விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் அந்த தகவலை பெற்று விமானம் தரையிறங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிமுறைகளை விமானிக்கு அளித்தனர். சுமார் 2 மணி நேரம் விமானம் நடுவானில் வட்டமடித்தது. பின்னர் விமான நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி விமானி பாதுகாப்பாக தரையிறக்கினார். பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமானை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. இதனிடையே சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பிலும் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரில் பெரியார் குறித்து சீமான் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களிலும் காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சீமான் பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறார். ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோட சேர்றது இயல்பா. தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக கூறிய சீமானுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அளித்த பதிலடிதான் இது. சென்னை எழும்பூரில் திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி வீரமணி, பெரியார் பகுத்தறிவாதியா இல்லையா என்று சில பைத்தியக்காரர்கள் ஆச்சரியப்படுவதாக கூறினார். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியக்காரன் என்றும் அவர்களுக்கு மனநல மருத்துவமனையில் வைத்தியம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீதித்துறையை திருடுவதற்கு சிலர் முயற்சி செய்வதாகவும் இதனை திசை திருப்ப யாரோ தூண்டுதலின் பேரில் பெரியார் பற்றி சீமான் பேசியிருப்பதாகவும் கி வீரமணி விமர்சித்தார். பெரியார் பற்றிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் பெரியார் கூறியதாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக பேசுவது மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, அவதூறு கருத்துக்களை பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் நெருங்கும் நிலையில் மல்லிகைப்பூவின் விலை கடுமையாக உயரத் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மலர் சந்தைகளில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு மற்றும் மார்கழி கடைசி வெள்ளி பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகை பூ விலை கிலோ 1500 ரூபாயாக இருந்த நிலையில் 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முல்லை, கனகாம்பரம் மற்றும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் அரளி 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் முடிய பனி காலம் வாசி பூ வரத்து கம்மி வாசி விலை அதிகரிச்சிருக்கு. இன்னும் இன்றைய விலையை காட்டிலும் இன்னும் 2 நாளைக்கு விலை அதிகரித்து தான் இருக்கும். பனி நேரத்தில் பூ அதிகமாக பூக்காது. அதனால விவசாயத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. இயற்கைக்கு மாற நம்ம சொல்ல முடியாது. இயற்கை என்ன ஒத்துழைக்கும், ஒரு வெயில் காலத்தில் அதிகமாக பூக்கும், மழை காலத்தில் பனி நேரத்தில் பூக்காது. அப்போ கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம வாங்கணும். விவசாயம் என்ன செய்வாங்க, விவசாயிகள் என்ன செய்வாங்க? இதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகை 1000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 1400 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ விலை 450 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முல்லைப்பூ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.